எதுக்கு பயப்படணும்? பயப்படுறவ பொம்பளையாவே இருக்க முடியாது. ஆம்பளைங்க தான் பயப்படுவானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் நிறைய தப்பு செய்யறவனுங்க. பயமாக்குதா? அக்கா பண்றது பார்க்க பிடிக்கலையா? அப்பதான் கண்டு பார்க்கணும். பிடிக்காத நல்லா பார்க்கணும். இனி எத்தனை நாளைக்கு தான் உன் மனசை இப்படி பச்சை பண்ண மாதிரி வச்சுப்ப? நிமிந்து பாரு. இந்த உலகத்தை நல்லா நிமிந்து பாரு சாவித்ரி. இந்த உலகத்துல எவனுமே சாவித்திரி ரொம்ப நல்லவ, யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்லைன்னு சொல்லி கை தட்டி மாலை போட மாட்டானுங்க, மேடை போட்டு பாராட்ட மாட்டானுங்க. பதிலுக்கு எல்லாம் ஏமாத்துவானுங்க, எட்டி எட்டி உதப்பானுங்க. அதுல மட்டும் விழுந்துட்டோன்னு வை கண்ணு ஏறி நின்னு மிதிப்பானுங்க. ஆனா இப்ப இந்த பொம்மைய பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க. இது கழிச்சு பாட்டி இதை தொட்டா நம்ம கை நாருன்னு எல்லாம் தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க, முறைச்சா காலையே விழுறாங்க. இதான் உலகம். மெய்யாலுமே கண்ணு இதான் உலகம், புரிஞ்சுக்க. இது ஒரு சாவித்திரியோட போராட்டம் இல்லை, பரமாத்மாவை அடையறதுக்கு முன்னால எல்லா ஜீவாத்மாக்களும் நடத்துற போராட்டம். இன்னும் கஷ்டம் வரும், நிறைய வரும். தாங்கு, எல்லாத்தையும் தாங்கு. அடிதாங்கிற கருங்கல்லு தான் சாமி சிலையா மாதிரி கர்ப்ப கிரகத்துல வந்து உட்காருது. அடிபட்டு உடையிற கருங்கல்லு படிக்கட்டுகளா மாறுது. தாங்கு, அடிய தாங்கு. தாங்கத்தான் நீ தங்கமா ஜொலிப்ப. அனுபவத்துல சொல்றம்மா, அமைதியா அடங்கி போறவங்களை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காதுமா. அதுவும் ஒரு பொம்பளை அப்படி நடந்துகிட்டா அவளை அப்படியே காலுக்கடியில போட்டு மிதிச்சிடுவாங்கம்மா. இதெல்லாம் என்னோடய போகட்டும், நீ அப்படி இருக்க கூடாதும்மா. இனி நீ போற பயணமே வேற, அதை முடிவு செய்ய போற உலகமும் வேற. போ போ, சதாயுஷ்மான் பவதி. என்ன பண்ற? பாந்த பக்கம் வண்டி ஏத்தி ஒண்ணு சாப்பிடுச்சு. என் வண்டி முன்னாடி விழுந்து உன் உயிரோடு ஏதாவது சபதம் எடுத்திருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், பின்னாடியே நாய் மாதிரி வந்து நிக்கிற. போடி அந்த பக்கம். ஐயா, நான் இங்க நிக்கிறது உங்க கூட வரத்துக்காக இல்ல, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பரவாயில்லையே, பொறுக்குன காசுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நல்லவளா இருக்கியே. போயிடுச்சு போ. உங்க காசு பணம் யாருக்கையா வேணும்? அதத்தான் அந்த சக்கரபாணி பொறுக்கிட்டு போயிட்டானே. அப்புறம் எதுக்கடி வழி மறைச்சுக்கிட்டு இருக்க? போய் தொலையேன். இங்க பாருங்க, நான் நிஜமாவே நன்றி சொல்லதான் வந்தேன். இந்த வீட்டுல நடந்ததே அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நீங்க இழுத்துட்டு போய் ஏன்னா உங்க முன்னாடி நீங்க தள்ளின வேகத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த சினிமா டிராமால வர மாதிரி என்ன நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அவ்வளோ கோபத்திலையும் நீங்க ஒரு அப்பா மாதிரி தான் நடந்துகிட்டீங்க. அதுக்காக உங்க காலை தொட்டு கும்பிடுறேன். வாய மூடு. என்ன பார்த்தா சினிமால வர வில்லன் மாதிரி கேவலமா இருக்கிற மாதிரி தெரியுதா? என்னதான் நீ என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் அப்படிலாம் என்னால் நடந்துக்க முடியாது. ஏன்னா உன் வயசுல ஒரு பொண்ணுக்கு
அப்பண்டி. எனக்கும் நீங்க தானே அப்பா. ஐய், மறுபடியும் ஆரம்பிக்காத, கொன்னுடுவேன். இதை நான் மறுபடியும் ஆரம்பிக்கலையே, தொடக்கமே இதுதான். கல்லுல, மண்ல, வெள்ளியில, தங்கத்துல எந்த உருவத்துல காட்டினாலும் கடவுள் ஒருத்தர் தான். அதே மாதிரிதான் என்னைக்குமே நீங்க மட்டும்தான் எனக்கு அப்பா. என் கவலை எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் என் மனச புரிஞ்சு நீங்க என்ன மகளேன்னு கூப்பிடுறப்போ அன்னைக்கு இந்த நாள் ஞாபகம் வரும். அப்போ இத நினைச்சு நீங்க ரொம்ப துடிச்சு அழுவீங்க. ஓஹோ, அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மறக்காம உன்னை கூப்பிடுறேன். இப்ப நீ வழி விடு. ஐயா, நீங்க சொன்ன எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியுது. ஆனா என் அக்கா பிரீத்திக்கு நானே போதை மருந்து கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. உங்களுக்கும் அந்த முத்துக்கும் 1000 பகை இருக்கலாம். அதுக்காக நீங்க ஏன் மேலையா பழிய போடுறது? எனக்கு நீங்க இதே துரோகத்தை செய்யும் போது எனக்கு 6 வயசு இருக்கும். நீங்க செஞ்சீங்க. அப்ப நான் ஒரு சின்ன குழந்தை. அதனால என்னால எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியல. இப்ப வளர்ந்துட்டியா? வளர்ந்துட்டா என்ன பண்ணுவ? ஒரு தடவை என் முகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிஜமா துரோகம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க பொண்ணுன்னு போய் சொல்லி பணம் பறிக்கிறதுக்காக வந்திருந்தா பிரீத்தி கையில கத்தியை தூக்கிட்டு நின்னப்போ ஓடி போய் புடிச்சு என் கைய அறுத்திருப்பேனா? இதையா துரோகம்னு சொல்றீங்க? பிரீத்தி அக்கா என் கூட பொறுக்கலனாலும் என் கூட வளர்ந்தவ. அந்த பாசத்தை போய் துரோகம்னு சொல்றீங்களே. பாசத்தை பணத்தால விலை பேசாதீங்க. பிரீத்தி அக்கா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவங்களுக்கு துணையா ராத்திரி முழுக்க கண்ணை முடிச்சிட்டு இருந்தனே, அதையும் துரோகம்னு சொல்றீங்க? எனக்கு எல்லா உறவும் உரிமையும் இருந்தும் சமையல் கட்டுல போய் தூங்கினே, அதையும் துரோகம்னு சொல்றீங்க? 6 வருஷம் நீங்க தூக்கி கொஞ்சி விளையாடின அதே வீட்டுல நீங்கெல்லாம் டைனிங் டேபிள்ல சாப்பிடுறப்போ நான் தரையில உட்காந்து பழைய சோறு சாப்பிட்டேனே, அதையா துரோகம்னு சொல்றீங்க? இப்படி உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்த 1000 விஷயத்துல துரோகம் தெரியாதப்ப எப்படியா உங்க கண்ணால பார்க்காம பிரீத்தி அக்காக்கு போய் நான் போதை மருந்து கொடுத்தேன்னு அபாண்டமா என் மேல பழிய போடுறீங்களே? எப்படி சொன்னீங்க? நீங்க பாத்திர கூடாதுன்னு நான் திட்டம் போட்டு என் காலுக்கு நானே தீய வச்சுக்கிட்டேனா? சத்தியமா இல்லைங்க. அவங்க யாரு கண்ணியாவது மச்சம் பட்டுருமேன்னு நான் தூக்கத்துல கூட பயந்து பயந்து சேலை இழுத்து காலை மறைச்சுக்குவேன். அது எனக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும். மத்தபடி நான் எந்த திருட்டுத்தனமும் பண்ணலைங்க. சத்தியமா பண்ணல. என்ன புதுசா கதை விடுற? அந்த டெய்ஸி யாரு? நான் பார்த்ததே இல்ல, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்ன. அதுவும் எப்படி இந்த துண்டை போட்டு தாண்டுவாங்களே அந்த மாதிரி இல்ல சொன்ன. அது பொய் இல்லையா? அது ஒண்ணுதாங்க நான் சொன்ன பொய். அது மட்டும் இல்ல, பெரியப்பா விஷயமும் நான் பண்ண திருட்டுத்தனம் தான். அது கூட நான் எனக்காக பண்ணல, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக செஞ்சேன். எப்படி எப்படி? என் குடும்பத்துக்கு நீ நல்லது பண்றியா? நல்லா இருக்கு கதை. இது பாருங்க, நீங்க தான் என் அப்பான்னு எப்படி என் மனசுல பதிஞ்சிருக்கோ அதே மாதிரி நடு ராத்திரியில நீங்க என்ன தனியா இறக்கி விட்டுட்டு நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்களே,
அது கூட என் மனசுல பதிஞ்சிருக்கு. ம், அதனாலதான் நான் உங்க வீட்டுக்கே வர மாட்டேன்னு டேசி மேடம் கிட்ட சொன்னேன். அவங்கதான் நீ போனாதான் பிரீத்தி அக்காவை காப்பாத்த முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன். நீங்க ஆளை வச்சு எடுத்தீங்களே போட்டோ, அது கூட நானும் டேசி அம்மாவும் உங்களுக்கு எதிராக சதி பண்ற போட்டோ இல்ல. பிரீத்தி அக்கா குணமாயிட்டாங்க, இனிமே நாங்க போக மாட்டேன்னு அவங்க கிட்ட சொன்ன போய் எடுத்த போட்டோ இது. இதுதான்யா நான் உங்க வீட்டுல தங்கின முன் கதை பின் கதை எல்லாமே இதுதான். வந்த கதை இருந்த கதை எல்லாம் சொல்லிட்டல்ல, நீ என்னக்கிற போய் தொலை வேண்டியதானே. ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவளா இருந்தா ஒரு தடவை பாய் மூடுங்க. என்ன பத்தி என்ன பண்ணாலும் சொல்லுங்க. ஆனா என் அப்பா அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் அப்புறம் பத்திரகாளியா மாறிடுவேன். என்னடி விட்டா திமிரு தலைக்கு ஏறுது? உன் அப்பா அம்மாவை பத்தி சொன்னா உனக்கு அவ்வளவு கோபம் வருமா? இத பாருங்க, என் அப்பா செல்வநாயகம், என் அம்மா பரிமளத்தை பத்தி அந்த கடவுளை வந்து தப்பா பேசினாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். இவ்ளோ நேரம் பேசினது சாவித்ரி, ஆனா இப்ப பேசுறது பிரியா. நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு அப்பா, என் அம்மா பரிமளம் தான் எனக்கு அம்மா. இதை யாராலையும் மாத்த முடியாது. சொந்தம் வேணும்னா ரத்தத்துல இருந்து வரலாம், ஆனா பந்தங்கிறது மனசுல இருந்து வர்றது. நான் இப்பவும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு வந்தது, பொய் சொன்னது, தங்குனது, இது எதுவுமே உங்க காசு பணத்துக்காகவோ சொத்து சொகத்துக்காகவோ இல்ல. எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு நாங்க இருந்ததுக்கு காரணம் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிருக்கிற உங்க சண்டை சச்சரவு தீரணுங்கிறதுக்காக, நீங்க 3 பேரும் மறுபடியும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக. அந்த வேலையை நான் முடிக்காம பாதிலேயே போறேங்கிற வருத்தம் தான் எனக்கு இப்ப இருக்கு. சொல்லிக்கிட்டே நின்னா எப்படி போய் தொலை? எப்படி போக முடியும்? சக்கரபாணி மாதிரி குள்ள நெருக்கிட்ட இருந்து என் அப்பாவை காப்பாத்தியே தீரணுமே. மிஸ்டர் செல்வநாயகம், நான் போறதுக்கு முன்னாலே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, எங்க அப்பா 6 அடி உயரத்துல கம்பீரமா ராஜா மாதிரி இருக்காரேன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இப்படி கூனி குறுகி நிக்கிறீங்களே, எங்கப்பா போச்சு உங்க உயரம்? எங்கப்பா போச்சு உங்க தைரியம்? எங்க போச்சு உங்க கம்பீரம்? ஏய், விட்டா நீ பாட்டு பேசிக்கிட்டே போற, தொலைச்சிரும். ஒரு தடவை நீங்க என்ன தொலைச்சதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். அன்னைக்கு மட்டும் நீங்க என்ன தொலைக்காம துரத்தாம இருந்திருந்தா அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை இல்லாம போயிருக்குமா? இல்ல அம்மாவோட பாசம் கிடைக்காம பிரீத்தி அக்கா இப்படி போதைக்கு அடிமையா இருப்பாளா? இது பாருங்க, எனக்கு அம்மாவை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், அக்கா பிரீத்தியோட சேரணுங்கிற ஆசைலாம் இருந்தது. அதுக்காக தான் நான் வந்தப்போ உங்க பிரிவெல்லாம் பார்க்கும்போது உங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். அப்போ எல்லாம் நான் பண்ண தப்பா? ஆமா, அத சொல்லணும்னு தான் நொண்டி நொண்டி வந்து உங்க வண்டிய வழி மறிச்ச. எப்பவுமே எனக்கு பயம் வந்தா வாய் திக்கும். இன்னைக்கு பாருங்க, எனக்கு திக்கவே இல்லை. என் பேச்சு எனக்கே புதுசா இருக்கு. அதனாலதான் தைரியமா கேக்குறேன்.
நீங்க உண்மையிலேயே 6 அடி வளர்ந்த கம்பீரமான மனுஷனா இருந்தா எப்ப அந்த போட்டோ உங்க கைக்கு வந்ததோ அப்பவே அந்த போட்டோவை பிரீத்தி அம்மா முன்னாடி காட்டி என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும், இல்ல போலீஸ கூப்பிட்டு சொல்லி இருக்கணும். ஆனா நீங்க அப்படிலாம் செய்யல. ஏன்னா உங்க மனசோட ஏதோ ஒரு மூலையில ஒரு குரல் சொல்லி இருக்கு, எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு. அந்த மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாம தான், அந்த பயத்துலதான் என்ன நேருக்கு நேர் பார்க்க பயந்து இங்க கூட்டிட்டு வந்து அந்த கேடு கெட்டவங்க முன்னாடி என்ன தள்ளி விட்டுருக்கீங்க. இதுவாப்பா உங்க வீரம்? ஏய், என்ன பார்த்தா அப்படி கேக்குற? என்ன பெரிய சவால் விடுறதா நினைப்பா? சவால் நீ எடுத்துக்கிட்டா சவால் தான். நீங்க மட்டும் என்ன உங்க வீட்டுல 3 மாசம் இருக்க வைங்க. அந்த 3 மாசத்துல உங்க வாயாலேயே பிரியா நீயும் என் மகதான்னு சொல்ல வச்சிருவேன். சொத்துக்காகவோ சொகுத்துக்காகவோ கிடையாது, உங்க பொண்ணுங்கிற உரிமைக்காக தான். நீங்க என்ன உங்க மகனை ஏத்துக்கிற மறு நிமிஷமே நான் உங்க வீட்டை விட்டு போயிடுவேன். இதுதான் சவால். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க ஆம்பளை தானே, சவாலை ஏத்துக்கிறீங்கல்ல? ஒரு பொட்டச்சி என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி பின்வாங்குவேன்? நீ சொன்ன அதே 3 மாசத்துக்குள்ள இப்ப நீ சொன்னியே உன்னோட அம்மா அக்கான்னு, அவங்க 2 பேரோட வாயாலேயே உன்னை வீட்டை விட்டு வெளியே போடி நாயேன்னு சொல்ல வைக்க. இதுதான் என்னோட சவால். அதையும் பார்த்துடலாம். பாப்போண்டி, பாப்போம். இப்ப வழிய விடு. எப்படி வழிய விட முடியும்? நான் தான் சவால் விட்டுருக்கேனே. நீங்க என்ன கூட்டிட்டு போலன்னா அம்மா என்ன எங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சரி போ, பின்னாடி போய் ஏறிக்க போ. பின்னாடியா? எதுக்கு? நான் தான் உங்ககிட்ட இப்ப சவால் விட்டுருக்கேனே, நான் முன்னாடிதான் உட்காருவேன். ஏன்னா நான் உங்க மகளாச்சே. எங்கேயாவது உட்காந்து தொலை. சாவித்ரி, என்னாச்சு சாவித்ரி? ஏன் இப்படி ரத்தம் கட்டி போய் வந்திருக்க? ஏண்டா தானு, உங்க ஐயா கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நானும் வரேன்னு சொன்னேன்ல, கேட்கல. இப்ப பாரு, புள்ள மூஞ்செல்லாம் எப்படி வீங்கி இருக்கு. ஐயோ அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயா கூட்டிட்டு போன இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். என்னது, கீழே விழுந்துட்டியா? என்னமா சொல்ற? அதுக்கா இவ்வளவு பெரிய காயம்? காலில் அடிபட்டிருக்கு, படியில இறங்கும் போது தவறி கீழே வந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? என்னது, மாடிப்படியில இருந்தா? ஏண்டா தானு, இவர் என்னமோ பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போவாருன்னு சொன்ன, இப்ப பாரு எப்படி கீழே விழ வச்சு கூட்டு வந்திருக்காரு. ஐயோ, எப்படி? ஐயா என்ன பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க. அங்க 4-5 டாக்டர் கிட்ட என்ன காமிச்சாரு.